கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்றது நமக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்பயும் வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளை மற்றவங்க பார்க்குற விதம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும், இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறேன். நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் இந்த எக்ஸாம் படிக்கல. வந்து என்ன எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே, கேள்வி கேட்காம நான் படிக்கணும், எனக்கு டைம் வேணும் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் இந்த குரூப்புக்கு படிச்சது. நான் கீர்த்தனா 2022 ஜூனில் சிவா நான் செட்டில் தான் நான் இங்கே வந்தேன். ஃபஸ்ட்டு 1 இயர் இங்கே இருந்தேன். நான் சென்னை வரதுக்கே முதல்ல முக்கியமான ரீசன் யாருன்னா வெங்கி சார். அதுக்கு நான் வந்து வெங்கி சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த 1 இயர் நான் இங்கே இருந்துட்டு வேற எதோ படிக்க போயிட்டேன். யூபிஎஸ்சி தான் படிக்க வந்தேன், வேற எதோ படிக்க போயிட்டேன். திரும்ப எனக்கு வந்து நான் எப்போ இங்கே வந்தாலும் வெங்கி சார் வந்து என்னைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணதே இல்லை. எப்பயா இருந்தாலும் வாடா வந்து பேசு, வாடா வந்து பேசு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, சேர்கிட்ட வந்து பேசிட்டு போனாலே வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னே தெரில, அது சிலரை பார்த்தாலே நமக்கு வந்து பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அது போல் வந்து பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். இந்த குரூப் 2 சக்ஸஸ் அப்படின்றது வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா எனக்கு என்னோட 4th அட்டெம்ப்டில் நான் ஃபிலிம்ஸில் வந்து ஃபெயில் ஆயிருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் நடுவில் 1 மந்த் கேப்பில் வந்து குரூப் 1 ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அதை நான் படிச்சுட்டு கொடுக்கல, ஏன்னா அந்த ஃபிலிம்ஸ் ஃபெயில் ஆன ஃபீலில். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 2 மந்த்ஸில் வந்து எனக்கு குரூப் 2 ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அந்த கேப்பில் நான் படிச்சுட்டு ஃபிலிம்ஸ்லாம் நான் வந்து பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கல. ஹானஸ்ட்லி பாஸ் ஆகிடுவேன்னு நினைக்கல. பாஸ் ஆகிட்டும் நான் ஸ்ட்ரைட்டாக வெங்கி சார் கிட்ட தான் வந்தேன். இந்த மாதிரி பாஸ் ஆகிட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு டிஎன்பிஎஸ்சி பற்றி வந்து பெருசாக எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக புதுசாக இதான் படித்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கட்டுமே, யூபிஎஸ்சியோட ஜிஎஸ் வந்து எனக்கு ரோல் ப்ளே பண்ணால் கூட இது வந்து எனக்கு டோட்டலி புதுசு. மெயின்ஸ் எழுதுனது கிடையாது. அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சிக்காக இருக்கட்டும், நான் மெயின்ஸ் வந்து எதுவும் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணல. லாஸ்ட் 2 மந்த்ஸ், அதாவது ஃபிலிம்ஸ், அந்த ஃபிலிம்ஸோட அந்த அட்டெம்ப்டில் அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் வந்து நான் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அதை வச்சு மட்டும்தான் நான் வந்து குரூப் 2 மெயின்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நான் சொல்ல வர்றது இதுதான், கன்சிஸ்டண்ட்டாக வந்து படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் வரும் அப்படின்றது நமக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்பயும் வந்து நான் வந்து சக்ஸஸ் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலில் இல்லை. பட் இருந்தாலும் நம்மளை மற்றவங்க பார்க்குற விதம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும், இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறேன். நான் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு நான் போய் வீட்டில் கூட சொல்லலை, ஏன்னா மெயின்ஸ் பாஸ் பண்ணுவானான்னு தெரில, பயமாக இருந்துச்சு. அதான் உண்மை. நான் அப்போ பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்களாம் நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன்னு நினச்சிட்டாங்கன்னா அப்படின்னு நினச்சேன். மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமே தான் நான் வீட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபேஸு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து, அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி கேர்ள்ஸு, நான் கேர்ள்ஸுன்னு சொல்கிறேன்னு வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம். எஸ்பெஷலி கேர்ள்ஸு ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து படித்து இல்லை வேறு எந்த சோஷியல் கேதரிங்க்கும் போகாமல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய வந்து உங்களை டவுன் பண்ணுறதுக்கு நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னையும் கூட சொல்லியிருக்காங்க, இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்ககிட்ட பேசுறது வந்து கம்மியாயிடும். படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி படிக்கவே இல்லைன்னா கூட யார்கிட்டையும் பேசுறதுக்கு வந்து வராது முக்கியமாக. ஏன்னா நீ என்ன பண்ணுற, உன் தங்கச்சி தம்பிலாம் வேலைக்கு போயிட்டாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பொருட்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல, கடந்து வந்துடணும். சிவா நான் சொன்ன மாதிரி கடந்து வந்துடணும். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இதே நான் இப்போ பாஸ் பண்ணிட்டேன் இல்லை வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லும் போது அவங்களாம் எனக்கு அப்போவே தெரியும் நீ வேலைக்கு போயிட்ட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. நான் இப்போ சொல்கிறவங்க எல்லாமே என்னோட க்ளோஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறேன், அம்மா அப்பாவை தவிர மீதவங்க எல்லாரையுமே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கடந்து வந்துட்டாலே போதும், அதுவே நமக்கு வந்து சக்ஸஸ் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் இந்த எக்ஸாம் படிக்கல, அதான் உண்மை. ஏன்னா சரி நம்ம 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு நான் சென்னை வந்து. வீட்டில் நான் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினச்சி தான் படித்தேன். பட் என்னோட மெயின் கோல் வந்து யூபிஎஸ்சி தான். பீயிங் அண்ட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எனக்கு அது வேணும், அது வந்து ஒரு தர்ஸ்ட் எனக்கு. பட் இருந்தாலும் நடுவில் நான் வந்து என்ன எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே, கேள்வி கேட்காம நான் படிக்கணும், எனக்கு டைம் வேணும் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் இந்த குரூப் 2க்கு படித்தது. அப்படி இருக்கும்போது ஃபிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸாம் ஜேர்னிக்குள்ளே வந்துடுறேன். ஃபிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிசல்ட் வந்த அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து குரூப் 2 எழுதிட்டு அப்படியே விட்டுட்டேன். திரும்ப யூபிஎஸ்சி படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிசல்ட் வந்த அன்றைக்கி தெரிஞ்சோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்புறமே தான் சாருக்கு ஃபோன் பண்ணது மாதிரி கிளியர் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவும் சார் வந்து நீ இவ்வளோ நாள் ஏன் வரல அதெல்லாம் எதுவுமே கேட்கல. சரி வா இன்ஸ்டியூட் வா, நேரில் பேசலாம்,
நான் வந்து புதுசாக ஒரு சார் வந்திருந்தாங்க, கலைச்செல்வன் சொல்லிட்டு ஒரு சார் வந்திருந்தாங்க. அவர்கிட்டேருந்து அவங்க வந்து சர்வீஸில் இருக்காங்க, ஆல்ரெடி குரூப் 2 சர்வீஸில் இருக்காங்க. அவங்ககிட்டேருந்து இன்புட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். 2 நாள் தான் வந்தேன். வந்துட்டு அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் இன்புட்ஸ் எடுத்தேன். பட் எனக்கு அதுலேருந்து வந்து கிராஸ் பண்ணிக்க தெரில. எப்படி வந்து நம்ம மெயின்ஸ் எழுதணும், ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதெல்லாம் வந்து எனக்கு கிராஸ் பண்ணிக்க தெரில. அதுக்கப்புறமே நான் திரும்பியும் சார் கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நான் வேற எங்கேயா டெஸ்ட் சீரிஸ் போடலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை நீ போடக்கூடாது, இங்கே தானே வந்தேன் அப்படிலாம் எதுவும் கேட்கல. சரி கண்ணா நீ போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றவங்க கூட சிவானா கூட அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கோ, பண்ணிட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே வந்து ஒரு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் வந்து எழுதி சார் கிட்ட கொடுத்துட்டு போனேன். அந்த கரெக்ஷன் பண்ண பேப்பர் கூட நான் இன்னும் வந்து வாங்கலை. அப்போ எழுதிட்டு மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி, மெயின்ஸ் ஜேர்னி எனக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம அதுக்குள்ள போயிட்டு ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்றது வந்து அவ்வளோ ஈஸி தான். பட் எனக்கு வந்து ஈஸியா இல்லை. அந்த 50 டேஸோ ஏதோ தான் இருந்துச்சு. அந்த 50 டேஸ்க்குள்ள கத்துக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. கத்துக்கிட்டேன். என் ஜேர்னில வந்து நிறைய பேர் வந்து உள்ள வந்து கிடைச்ச பீப்புள் எல்லாருமே நல்ல பீப்புள். உண்மையாமே நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் வச்சுதான் வந்து நம்மளோட ஜேர்னியில் நம்மளோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றது இருக்கும். இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எனக்கும் இருக்காங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்லவங்க அப்படின்னு சொல்ல சிலர் இருக்காங்க, நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. நீ பண்ணாத அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. நீ பண்ணாத, ஏன்னா வந்து 50 டேஸ் தான் இருக்கு உனக்கு, நீ எப்படி பண்ணுவ, உனக்கு என்ன தெரியும், டிஎன்பிசி பற்றி என்ன தெரியும் அப்படி கேட்டாங்க. உன் யூபிஎஸ்சி ஆன்சர் வச்சு நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அதை கண்டுக்கலன்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால கண்டுக்கல. இதே யாராவது க்ளோஸ் டு மை ஹார்ட் யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து நிஜமாக டிமோட்டிவேட் ஆகிருப்பேன். அப்படி ஆகிறதுக்கான சான்ஸ் உங்களுக்குலாமும் இருக்குது அப்படின்றதுனால நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். மெயின்ஸ் முடிச்சுட்டு வந்து சொல்லிட்டேன், நான் பேப்பர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், வேறு என்ன எழுதுனேன்னு எனக்கு தெரியல, இப்பயும் தெரில என்ன எழுதுனேன்னு தெரில, என்ன கொஸ்டின் வந்துச்சு எதுவும் ஞாபகம் இல்லை. பட் பேப்பர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றது கோல் வச்சு தான் நான் போனேன். ஃபுல்லாக எல்லா கொஸ்டினுக்கும் நான் எல்லா லைன்ஸையும் அட்ரஸ் பண்ணணும்னா கிடையாது. 2 பேஜ் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு இடம் விட்டுருந்தாங்கன்னா 1 பேஜ் 1.5 பேஜ் தான் எழுதிருந்தேன். பட் பாயிண்ட்ஸ் நான் வந்து கணக்கு வச்சிருந்தேன். 10 மார்க்காக இருந்தால் 10 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டேன். 15 மார்க்காக இருந்தால் 15 பாயிண்ட்ஸ், இல்லை 15 பாயிண்ட்ஸ் முடியலன்னா கூட அட்லீஸ்ட் 12 to 13 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணியிருந்தேன். வேல்யூ அடிஷன்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஏதோ ஒரு டாபிக் கேட்குறாங்க அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தமான டேட்டா அது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே நம்ம நோட்ஸில் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எனக்கு அப்போது தெரில, இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஜிஎஸ் நான் வந்து பெருசாக வந்து நோட்ஸ் எதுவும் எடுக்கல. யூபிஎஸ்சிக்கு படித்த ஜிஎஸ் வச்சு தான் நான் வந்து பண்ணேன். அப்புறம் வந்து இது சொல்லணும்னு நினச்சேன் நான் ப்ரிலிம்ஸில். ஜிஎஸ் லாங்குவேஜ் ரெண்டுமே வந்து ஈக்குவலான டைம் வந்து கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன் அப்படின்னா நான் இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு தெரியாது. நான் ஏன் இங்கிலீஷ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2 months தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் சிலபஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் தமிழ் படித்தது லாஸ்ட்டாக 12th. அதுக்கப்புறம் தமிழே வந்து படிக்கல அப்படின்றதுனால இங்கிலீஷ் எடுத்து நான் வந்து படித்தேன். அண்ட் இப்போ வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நான் படித்த சிலபஸில் வந்து நிறைய மெமரி பார்ட் நிறையா இருந்துச்சு, கிராமர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ கிராமர் பார்ட் நிறையா இருக்குது, மெமரி பார்ட் கம்மியாக இருக்குது. அப்படின்றனால அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். நான் ஏன் வந்து ஜிஎஸ்க்கும் லாங்குவேஜ்க்கும் டைம் ஈக்குவலாக கொடுங்க அப்படின்னு சொன்னால், நான் இது வரைக்கும் பார்த்த பீப்புளில் சில பேர், எனக்கு அவ்வளோ பீப்புள் டிஎன்பிசி சைட் தெரியாது, பட் நான் பார்த்ததுல சில பேர் வந்து தமிழ் எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழில் அதிக டைம் கொடுத்துட்டு ஜிஎஸ் வந்து டைம் கொடுக்காம இருந்தவங்கள பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து லாங்குவேஜ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து நம்ம என்னதான் படித்தாலும் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. மேக்ஸாக இருக்கட்டும், மேக்ஸ் வந்து டெய்லி வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்படி தான் டைம் பிரிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 6 hours மேலே படிக்க முடியாது என்னால். ஸோ அந்த 6 hours நான் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 hours சொல்லிட்டு டிவைட் பண்ணிடுவேன். இங்கிலீஷில் எனக்கு சீக்கிரமாக நான் அன்னைக்கு வச்சிருந்த டார்கெட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த மீதி இருக்க டைம்ல மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். மீதி 3 hours வந்து ஜிஎஸ் தான் படிப்பேன். இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணது ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல்லாகவே. அந்த 2 months இருந்துச்சு. July 13 வந்து எனக்கு Group 1 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிச்சு. July 20 நான் வந்து Group 2 ஸ்டார்ட் பண்ணேன். September 14 வந்து Group 2 ப்ரிலிம்ஸ். September 13 வரைக்கும் நான் இதை மட்டும் தான் பண்ணேன். ப்ரொவைடட் டெஸ்ட் வந்து அப்பப்போ நடுவில் எனக்கு படிக்க பிடிக்காத டேலாம் நான் வந்து டெஸ்ட் போட்டுப்பேன். மேக்ஸிமம் ஒரு 20 to 30 டெஸ்ட் எழுதியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்விங் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே தான் நான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு பண்ணது. மெயின் பண்ணது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சிலபஸ் வந்து கவர் பண்ணுங்க. எந்த டாபிக் கேட்டாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 points 3 points நம்மளுக்கு தெரியுற மாதிரி வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை இல்லை.
அப்புறம் இங்கிலீஷ் எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மதியம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அன்னைக்குடைய எடிட்டோரியல், ஏன்னா சிலபஸ்ல இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நியூஸ் பேப்பரில் வர கட்டிங்ஸ் அந்த மாதிரிலேருந்து தான் காம்ப்ரிஹென்ஷன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இங்கிலீஷ் மதியம்ன்ற ஆப்பில் வந்து எடிட்டோரியலை கொடுத்துருவாங்க. அதில் நியூவாக இருக்க வேர்ட்ஸ் எல்லாத்தையும் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட மீனிங் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷனும் வொக்காபுலரியும் ஒரே இடத்துல கவர் ஆகும். கிராமர் பார்ட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து மீதி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல நினச்சேன். அப்புறம் வந்து நான் நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன், ஏன் வந்து பொண்ணுங்களா யாரும் வந்து பேசவே மாட்றாங்க, எந்த சீஃப் கெஸ்ட் வந்தாலும் அதிகமாக பசங்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நாள் இங்கே நான் 1 இயர் இருந்திருக்கேன். அந்த 1 இயரில் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஒரே ஒருத்தவங்க தான் வந்து ஃபீமேல். அப்போ எனக்கு தோணியிருக்கு, ஃபீமேலாக இருந்து நம்ம போகணும், நம்ம போயிட்டு இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தோணியிருக்கு. இப்போ நான் ஏஎஸ்ஓ டிஎன்பிஎஸ்சி போஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்களாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சிவி பார்க்கறதுக்கு நான் அங்கே இருக்கணும், நான் சிவி பார்க்கும்போது நீங்களாம் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுதான். தேங்க்யூ.